இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கடைஞ்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல குழையிற ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது மத்தில் கடையிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேலன்ஸ் இருக்க வாட்டரை ஆட் பண்ணி ஒரு குழம்பு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், இடித்த பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான கடைஞ்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.